இது நம்ம 10th ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு டாபிக் மட்டும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்சிஎம். ஓகேவா, எல்சிஎம் ஜிசிடி ரெண்டுமே இருக்குது. எல்சிஎம் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒரு போர்ஷன். ஸோ இதுக்கு அதிகமாக கவனம் செலுத்துங்க. வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் பாலினாமியல். லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்த்தோம் இல்லையா. இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் பாலினாமியல், அதாவது ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம், எல்சிஎம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஜிசிடி இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசருங்கிறது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க ஒவ்வொரு பாலினாமியலும் அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை டிவைட் பண்ணும் அப்படி சொல்லலாம். ஓகே, இங்கே எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை டிவைட் பண்ணும். அங்கே எக்ஸ்ப்ரெஷன் ஜிசிடியை டிவைட் பண்ணும், இங்கே எல்சிஎம் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன், தட் மீன்ஸ் அந்த பாலினாமியல் எவ்வரி பாலினாமியலை டிவைட் பண்ணும். இதுதான் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட். அதான் இங்கே டெஃபினேஷனை சொல்லியிருப்பாங்க. த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 ஆர் மோர் அல்ஜிப்ரைக் எக்ஸ்ப்ரெஷன். இந்த அல்ஜிப்ரைக் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது ஒரு பாலினாமியலாக கூட இருக்கலாம். இட்ஸ் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஹையஸ்ட் டிகிரி. நம்ம சூஸ் பண்ணுறது ஹையஸ்ட் டிகிரியை தான் சூஸ் பண்ணணும். சச் தட் த எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸாக்ட்லி டிவைடட். சொன்னோமா அந்த எல்சிஎம்ங்கிற எதாவது டிவைட் பண்ணுது, அந்த கிவன் எக்ஸ்ப்ரெஷனை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது. ஓகே, ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் த எல்சிஎம். ஃபஸ்ட் ரீசால்வ் ஈச் எக்ஸ்ப்ரெஷன் இன்ட்டு ஃபேக்டர். ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனையும் ஃபேக்டராக நம்ம என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும், சால்வ் பண்ணணும். த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஃபேக்டர் வில் பி எல்சிஎம். அங்கே மேலே சொன்னோம் இல்லையா டெஃபினேஷனில், அதில் எது ஹையஸ்ட் ஃபேக்டராக இருக்கோ, ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கோ அதை எல்சிஎம்மாக சூஸ் பண்ணணும். இப் த எக்ஸ்ப்ரெஷன் ஹாவ் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் த எல்சிஎம். சப்போஸ் அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு பக்கத்தில் ஒரு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எந்தெந்த டேர்மில் இருக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கான எல்சிஎம் தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நியூமரிக்கலுக்கான எல்சிஎம்மும் அல்ஜிப்ரைக் எக்ஸ்ப்ரெஷனுக்கான எல்சிஎம்மையும் ரெண்டையும் கடைசி என்ன செஞ்சிடும், மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்சிஎம் கிடச்சிடும். த ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் ஆஃப் ஃபேக்டர் அண்ட் த கோஎஃபிஷியன்ட் இஸ் த ரெக்வயர்ட் எல்சிஎம். ஓகே, தான் ஒரு கான்செப்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8x⁴y², 48x²y⁴. இது ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன், ரெண்டுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரொசீஜரில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எடுங்க, நியூமெரிக்கல் கோஎஃபிஷியண்ட்டை 8 to 48. இதுக்கான எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம் இல்லையா. 8 48 எடுத்துகிட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் ஃபேக்டர்லேருந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு எப்போவுமே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 ரெண்டையும் டிவைட் பண்ணுமா, எஸ். அப்போது 4 2s are 8, 24 2s are 48, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. அடுத்து இது ரெண்டையும் அடுத்த டேர்ம் எது டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும். அப்போ 2லேருந்தே ஆரம்பிக்கலாம். 2 2s are 4, 2 12s are 24. அடுத்து இதில் எந்த டேர்ம் வந்து டிவைட் பண்ணும், 2வே அகைன் டிவைட் பண்ணும். 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 1s are 2, 2 6 are 12. அடுத்து 1 6 காமனாக டிவைட் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது டிவைசர் இருக்குதா, கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ நிப்பாட்டிடலாம். இப்போது ஜிசிடியில் என்ன பண்ணோம், இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபேக்டரை மட்டும், சைடில் இருக்கக்கூடிய டிவைசரை மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். எல்சிஎம்மில் கீழே அடுத்து இருக்கக்கூடிய ரிமைன் ஃபுல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதான் வந்து எல்சிஎம். அப்போது 8 48க்கான எல்சிஎம் 2 2s are 4, 4 2s are 8, 8 6 are 48. ஓகேவா, இப்போ நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனுக்கான எல்சிஎம் என்னென்னு பார்க்கணும். நம்ம டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஹையஸ்ட் டிகிரி தான் எல்சிஎம். ஃபஸ்ட் ஒவ்வொரு டேர்மாக எடுங்க. எக்ஸு இங்கே எக்ஸு, இங்கே x⁴, இங்கே x⁴. இல்லை இது ஹையஸ்ட் டிகிரி x⁴. அப்போது x⁴ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டேர்ம் வாங்க. இப்போ எக்ஸு டேர்ம் முடிஞ்சிருச்சு. ஒய் டேர்மில் இங்கே என்ன பவர் இருக்குது, 2. இங்கே ஒய் டேர்மில் என்ன பவர் இருக்குது, 4. அப்போ இதில் எது ஹையஸ்ட்டு, 4 தான் ஹையஸ்ட். அப்போ y⁴ இஸ் எல்சிஎம். ஓகே, அப்போ x⁴, y⁴. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனுக்கான எல்சிஎம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ண நியூமெரிக்கல் வேல்யூக்கான எல்சிஎம் என்னவோ அதையும் நாம் இப்போ எக்ஸ்ப்ரெஷனில் கண்டுபிடிச்சிருக்க எல்சிஎம் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 48 into this one. This is a required LCM of given expression. ஓகே, இப்போ நம்ம எக்ஸைஸ்க்கு போயிடலாம். எக்ஸைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 9a⁵p², 12a² p²c. இப்போ நம்ம as usual நம்ம சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் என்ன செய்யணும், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 9 12
9 12 காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் இது 3 தான். இப்போ 3 3 சார் 9, 3 4 சார் 12. அடுத்து 3 4 டிவைட் பண்ணக்கூடிய ஏதாவது காமன் டிவைசர் இருக்குதானா? இல்லை. ஸோ விட்டுறலாம். அப்படி விட்டதுக்கு அப்புறமா தான் என்ன செய்யணும், இந்த டிவைசரையும் இங்கே இருக்கக்கூடிய ரிமைன் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 3 3 சார் 9, 9 4 சார் 36. 36 இஸ் LCM ஆஃப் கிவன் கோஎஃபிஷியன்ட், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அடுத்து எக்ஸ்பிரஷன் a cube b square a square b square c. இது LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஒவ்வொரு டேர்ம் எடுங்க. a டேர்ம் இங்கே a பவர் 3 இருக்குது, இங்கே a பவர் 2 இருக்குது. இதில் ரெண்டு கிரேட்டஸ்ட்டு, a cube கிரேட்டஸ்ட். அடுத்து p டேர்ம் b ஸ்கொயர், இங்கே b ஸ்கொயர், ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். அடுத்து c இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? c பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே c பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ c பவர் 1 c பவர் 0, இதில் எது கிரேட்டஸ்ட்டு? c பவர் 1. அப்போ c. ஏன் இந்த இடத்துல c பவர் 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா எனிதிங் பவர் 0 1. ஸோ 1 வந்து இந்த ஃபேக்டர் எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறதுனால நான் அப்படி எடுத்தோம். உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னேன். இந்த இடத்துல டேர்ம் இல்லைனா இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? அந்த டேர்மோட பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன எடுத்தோம்? a cube b square c is a required LCM of this expression. பட் இது மட்டும் எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. நம்ம நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம் இல்லையா, அதோட LCMையும் இந்த எக்ஸ்பிரஷனோட LCM மல்டிப்ளை பண்ணிடணும். இட்ஸ் a required LCM of given algebraic expressions. ஓகே, அடுத்த டேர்ம் 16m 12m square n square 8n square. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆஸ் யூசுவல் எப்போவுமே என்ன பண்ணணும்? நம்பர்ஸ் எடுக்கணும். 16 12 8 இதுக்கான LCM. இப்போ இப்படி LCM எடுக்கிறப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 கண்டிப்பாக எல்லாத்தையும் டிவைட் பண்ணுது. 4 2 சார் 8, 6 2 சார் 8 2 சார், திரும்ப 2 அகெயின் டிவைட் ஆகுது. அப்போ 2 எடுக்கிறேன். 2 2 சார் 4, 3 2 சார் 6, 4 2 சார் 8. அடுத்து எல்லாத்தையும் காமனாக ஒரு டேர்ம் டிவைட் ஆகுதா அப்படின்னா இந்த இடத்துல நான் 2 எடுத்துருக்கேன். இப்போ 3 டேர்ம் இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன்? 2 டேர்ம் வந்து 2ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு டேர்ம் மட்டும் டிவைட் ஆகலை, அதை அப்படியே இறக்கணும். புரியுது இல்லையா? இப்போ வந்து நம்ம ஜிசிடியில் இப்படி பண்ணக்கூடாது. ஜிசிடியில் எல்லா டேர்மையும் காமனாக டிவைட் பண்ணுற டேர்மை மட்டும்தான் அங்கே சூஸ் பண்ணணும். ஆனால் LCMல ஏதாவது 2 டேர்மை டிவைட் பண்ணக்கூடியதாக இருந்தால் கூட அந்த டிவைஸரை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இங்கே 2 டேர்மை 2 டிவைட் பண்ணுது, அதனால் இந்த 2வை நான் எடுத்து என்ன செய்கிறேன்? டிவைட் பண்ணுறேன். எந்த டேர்மை டிவைட் பண்ணலையோ நல்லா கவனிக்கணும், அதை அப்படியே கீழே இறக்கிறணும். புரிஞ்சு இல்லையா? ரைட். இனிமேல் அடுத்து பாருங்கள், 3மே வெவ்வேறு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன செய்ய முடியாது? எந்த டேர்மையும் காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 3 சார் 24, 24 × 2 எவ்வளோ வரும்? 48. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 12 16க்கான LC. இப்போ நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்பிரஷனுக்கு வரணும். எக்ஸ்பிரஷன் m ஸ்கொயர் n ஸ்கொயர் n ஸ்கொயர் 3 டேர்ம் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே m இருக்குது, இங்கே m ஸ்கொயர் இருக்குது, இங்கே m டேர்ம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? m பவர் 0ன்னு அர்த்தம். அப்போ m பவர் 0, m பவர் 2, m பவர் 1, இது 3ல் எது கிரேட்டஸ்ட்டு? m ஸ்கொயர், அதில் எடுத்துக்கோங்க. அடுத்து n ஸ்கொயர் இருக்குது, இங்கே n ஸ்கொயர் இருக்குது, இங்கே n இல்லை. அப்போ n பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ n பவர் 0, n ஸ்கொயர் இல்லை எது கிரேட்டஸ்ட்டு? n ஸ்கொயர். இந்த எக்ஸ்பிரஷனுக்கான LCM m ஸ்கொயர் n ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட்கான LCM 48. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிடுங்க, ரெக்வயர்ட் LCM கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.